அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவதூதன் தந்த அன்னை புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி, அவளுடன் நாம் எல்லோரும் தேவமாரி பாதம் கூடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டம் இல்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை ஜோடு ஜோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாய் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோயிலுக்கு சாயரட்சி ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பு இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும், இவ்விதமே செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் உள்ளதாகும். தேவதாயின் மாதம் இது அல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வணக்கம் ஆண்டவரே. இணையதயங்களே, இன்றைக்கு அன்னை பற்றி ஒரு சிறப்பான அன்னையினுடைய அன்பையும் அன்னையினுடைய பக்தியும் பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தலைப்பு, ஒரு சுவாரஸ்யமான தலைப்பும் கூட. ஆண்டவரே, பிற சமய சகோதரர்கள் அவங்க நம்முடைய அன்னையின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் பக்தியும், அதை பற்றி உங்களுடைய கருத்து, அதே போல இதுக்கு ஏதாவது முரண்பாடுகள் இருக்கிறதா, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? மிக நல்ல கருத்து. பிற சமயங்கள் என்று சொன்னீர்கள். கிறிஸ்தவ மற்ற சபைகள் என்று சொல்லவில்லை, அது வேறு இது வேறு. பிற சமயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்து சகோதரர்கள் இந்த மதத்திலே அம்மன் பக்தி என்பது அதிகம். அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களிடத்திலே அம்மன் பக்தி, அம்மன் என்றால் அம்மா பக்தி. இந்த பக்தி என்பது தாய் பக்தி, தாய் பற்று. ஒரு மனிதனுக்கு ஆழமாக அவனுடைய உணர்வுகளிலும் உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நன்றாக பிணைக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்னன்னா அந்த தாய் பற்று, தாய் பாசம் தான். அந்த தாய் பாசத்தை காட்டுவதற்கு ஒவ்வொரு மதத்திலும் இந்த தாய்ப்பற்றை வளர்த்து கொள்கின்ற ஒன்று இயற்கையாகவே மனிதனுடைய உள்ளத்திலே அது பிணைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பற்று, ஒரு உணர்வு என்று சொல்ல வேண்டும். அது பிரிக்க முடியாது. ஆகவே அவ்வளோ பக்தி நிறைந்த மக்களிடத்தில் கன்னிமரியாளை பற்றிய ஒரு பக்தியை எடுத்து சொல்வது மிக எளிது. ஆகவே தான் இந்து சகோதரர்கள் நமது திருத்தலங்களுக்கு வருகிறார்கள்.
மாதாவுக்கு மாலை இடுகிறார்கள், மண்டியிட்டு ஜெபிக்கின்றார்கள், அங்கே கொடுக்கின்ற நல்ல நினைவு சின்னங்களை வாங்கி கொள்ளுகின்றார்கள், பூ போடுகின்றார்கள், பூ எடுத்து கொடுக்கின்றார்கள், மண்ணை எடுத்து கொண்டு வருகின்றார்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால் அந்த அன்னையனிடம் அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு பற்று, அது அவர்களுக்கு இறைப்பற்றாகவும் மாறுகிறது. அந்த தாயின் வாயிலாக, அந்த தாய் பற்றின் வாயிலாக, தாய் பக்தியின் வாயிலாக அவர்கள் இறைவனை சென்று அடைகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலை அவர்களுக்கு அங்கு முழுமை பெறுகிறது. நன்றி ஆண்டவரே. இனி இதயங்களே, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, தூய்மை மிகு மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் புனித கன்னியே, எங்களுக்காக வேண்டிக்
பலமே புலம்பெயர்ந்தோருக்கு ஆறுதலே, துயருருவோர்க்கு ஆறுதலே. கிறிஸ்தவரின் துணையே, வானதூதரின் அரசியே, முதுபெரும் தந்தையரின் அரசியே. இறைவாக்கினரின் அரசியே, திருத்தூதரின் அரசியே, மறை சாட்சியரின் அரசியே. இறையடியாரின் அரசியே, கண்ணியரின் அரசியே, அனைத்து புனிதர்களின் அரசியே. அமலோற்பவ அரசியே, விண்ணை படைந்த அரசியே, திரு ஜெபமாலையின் அரசியே. குடும்பத்தின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வணக்கம். இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்திக்க இருப்பது செல்வன் அஸ்லின் டினோ. வாங்க சந்திக்கலாம். தம்பி வணக்கம். வணக்கம். என்ன பண்றீங்க டினோ? நான் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. மருத்துவர் ஆகணும் ம். வாழ்க்கையில. ம். ஓகே, வாழ்த்துக்கள். இது மரியன்னையுடைய மாதம் இல்லையா? ஆமா. இந்த மாதத்துடைய பக்தி முயற்சியா நீங்க என்ன செய்யறீங்க? இந்த மந்த் ஸ்டார்டிங்ல இருந்து டெய்லி 153 ரோசரி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். பட் ஒரு சில காரணத்தினால இப்ப இது பண்ண முடியாதனால நான் டெய்லி 50 ஒரு நாளைக்கு 53 மணி ஜபமால செஞ்சுட்டு இருக்கேன். டெய்லி செய்யறீங்க? ஆமா. தனியா செய்றீங்களா, குடும்பத்தோட செய்றீங்களா? தனியா செய்யறேன். ஏன்னா குடும்பத்துல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைம் வரனால அந்த டைமிங் செட் ஆகல. ஸோ எனக்கு எப்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ நான் அதை செஞ்சிடறேன். சரி, மரியன்னையிடம் நீங்கள் பார்த்து வியந்த விடயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அவங்களோட ஒபீடியன்ஸ். ஒபீடியன்ஸ்னா நீங்க எதை மீன் பண்றீங்க சொல்லுங்களேன். அதாவது இப்போ மரியன்னை வந்து கபிரியல் தூதர் வந்து கனவுல தோன்றி இந்த மாதிரி நீங்க கருவறை போறீங்க அந்த மாதிரி சொல்லும்போது மரியன்னை வந்து ஐயோ என்னால முடியாது, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லாம, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி கரு விடுறது என்பது ஒரு தவறான விஷயம். ஆனா மரியன்னை வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாம ஆண்டவர் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காருன்னு அதை அக்செப்ட் பண்ணி ஆண்டவருக்கே கீழ்ப்படிந்து நடந்திருக்காங்க. ஸோ அதுலேயும் மரியன்னை வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ மரியன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அடுத்த நிச்சயம் இல்லாத நம்ம வாழ்க்கைக்கு நம்ம அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் நம்ம யோசிக்கிறத விட கடவுளுக்கு ஒபே பண்ணி கடவுள் வழியில நம்ம நடந்தாலே போதும். கடவுள் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்மளுக்கு பெஸ்டா பண்ணுவாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. கடவுள் வழியில் நடந்தா போதும், கடவுள் நமக்கு தேவையானதை வந்து செய்வாருன்னு சொல்லிட்டு. உங்களுடைய வாழ்க்கையில மரியன்னையுடைய பரிந்து பேசுறதுனால ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்குதா? நிறைய அற்புதம் நடந்திருக்கு. சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு காம்படிஷன் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நான் வந்து அப்போ வந்து டிராயிங் காம்படிஷனுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி போயிருந்தேன். ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணும்போதே இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ என்னோட நல்லாவே வரைஞ்சிருந்தாங்க. பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை எனக்கு ப்ரைஸ் கிடைக்காத அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இருந்தாலும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், எனக்கு இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நான் மாதா கிட்ட வேண்டிக்கிட்டேன்.
கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குவிஸ் காம்படிஷன், அதாவது அன்னைக்கு வந்து 2 காம்படிஷன் நடந்தது, டிராயிங் காம்படிஷன், குவிஸ் காம்படிஷன். நான் வந்து பேர் கொடுத்தது டிராயிங் காம்படிஷன். ஆனால் டீச்சர்ஸ்லாம் நீ குவிஸ் காம்படிஷன்லேயும் அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. பை சான்ஸ் குவிஸ் காம்படிஷன் போய் அட்டன் பண்ணேன். மற்றபடி நான் அதுக்கு எந்த ப்ரிப்பரேஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து என்னோட அறிவுனாலையும் இல்லை, கன்ஃபார்ம் மாதாவோட அருள்னால தான் எனக்கு அந்த பிரைஸ் அன்னைக்கு கிடைச்சது. ஓ, மாவட்ட அளவுல மரியன்னையுடைய பரிந்து பேசுதலால நீங்க வந்து முதல் பரிசனை வந்து பெற்றிருக்கீங்க இல்லையா? ஆமா. சரி, உங்களை போன்ற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி ஏதேனும் இருக்கிறதா? அதாவது இப்போ வாழ்க்கை வந்து நிலையற்றது. இப்போ நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் பிளானிங்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் கடவுள் வந்து ஒன்று நம்மளுக்குன்னு எழுதி வச்சிருந்தா அதுதான் நடக்கும். நம்ம உட்காந்து நம்ம அதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்ணிடுவோம்னு கடவுளை இது பண்ணியிருந்தா கடவுள் வந்து நம்மளுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம கடவுள் வழியில இது பண்ணிட்டு கடவுளே நான் இந்த மாதிரி பண்ண போறேன், என்னை ஆசீர்வதிங்க, இல்லை எனக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா கடவுள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நம்மளுக்கு வழி காட்டுவாங்க. நம்ம கடவுளை முக்கியத்துவமா வச்சுக்கிட்டு நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதுல வந்து சக்சஸ் வந்து 100%. ரொம்ப அழகா சொன்னீங்க டீனோ. உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி, நன்றி. தேங்க்யூ. இனிய இதயங்களே, என் வாழ்வில் மரியா என்ற இந்த சிறப்பு பகுதியில் இன்று நாம் சந்தித்தது செல்வன் அஸ்லின் டீனோ. தம்பியின் அனுபவங்கள் நமது வாழ்க்கையிலும் நம்பிக்கையினை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகின்றேன். இனிய இதயங்களை, மீண்டும் நாளை மற்றும் ஒரு மரியன்னை பக்தரை சந்தித்து அவரது அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை நன்றி, வணக்கம். ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.
தலைவர்கள் தன்னலமில்லாமல் உழைத்திட அன்னை மரியாளை வேண்டுவோம். அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்கல்ல, அது பணி செய்வதற்கே என்பதை அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டினார். அன்னை மரியாள் இறை மகனை பெற்றெடுத்தாலும் தன்னை ஒரு பணிவிடை புரிகின்றவராகவே வெளிப்படுத்தினார். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய முதல் பண்பு சேவை மனப்பான்மை. தனது குடும்பத் தேவைகளை விட மக்களின் மீட்பையே அன்னை பெரிதாக கருதினார். இன்றைய தலைவர்கள் சுயநல போக்கை விடுத்து பொது நலத்துக்காக உழைக்க வேண்டும். குடும்ப தலைவர்கள், சமய தலைவர்கள், சமூக தலைவர்கள் முதல் நாட்டு தலைவர்கள் வரை அனைவரும் நேர்மையோடும் தியாக உணர்வோடும் செயல்பட வேண்டும். பொறுப்பில் உள்ள அனைவரும் அன்னையின் பரிந்துரையால் தன்னலமற்ற பணியாளர்களாக வாழ செபிப்போம். ஆமென்.